இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட பிளே ஸ்டோருக்கு போங்க. உங்க மொபைல்ல இருக்கிற பிளே ஸ்டோருக்கு போங்க. நான் ஒரு மொபைல் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்ல போறேன். அட்டகாசமான மொபைல் ஆப். இந்த ஆப் தான் உங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க போகுது. மேல வழக்கம் போல இதை போய் சர்ச் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் அல்லது IC38 நடிங்க. IC38 இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை இப்ப இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க, எழுதி வச்சுங்க அல்லது இந்த வீடியோவை ஷேர் பண்றேன், அதுல பாருங்க. IC38 எக்ஸாம் ஆப் வருதுங்களா? நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. நீங்க யாராவது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கையோடு இன்ஸ்டால் பண்ணுங்க. வித்தின் மினிட்டுக்குள்ள உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். சார் ட்ரை பண்றீங்களா? இன்சூரன்ஸ் ஆப்பை எப்படி நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுங்கிறது சொல்லிட்டு இருக்கேன். இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆப் அதை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் டன். ஓகே சுந்தர் சார் டன். இப்ப நான் ஓபன் பண்றேன். சார் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் இப்படிதான் ஓபன் ஆகும். மேபி முதல்னு உபயோகப்படுத்துறவங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கலாம், மெயில் ஐடி கேட்கலாம், உங்களோட டீட்டெயில் எல்லாம் சிலது கேட்கு. ரெஜிஸ்டர் பண்ண சொல்லு, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திஸ் இஸ் a ஃப்ரீ ஆப், ஒன்னும் இஷ்யூ இல்லை. சரி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் LIC எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ்னு முதல் இருக்கு பாருங்க. அந்த லேப்டாப் படத்துக்கு கீழே லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா 3 காமிக்குதா? ஜெனரல் இன்சூரன்ஸா, ஹெல்த் இன்சூரன்ஸா, லைஃப் இன்சூரன்ஸான்னு கேக்குது. நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது லைஃப் LIC எழுதுறீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓகே பட்டன் அழுத்திடுங்க. இல்ல சார் நான் வந்து ஸ்டார் ஹெல்த் எழுதுறேன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸை டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு பயங்கரமா விடி படிச்சுட்டு போய் நாளைக்கு காலையில மேக்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி வந்துடக்கூடாது. தயவுசுன்னு சொல்றேன், எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம் பண்ணிக்கங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எழுதுறவங்களா இருந்தா லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னு என்னாச்சு, லைஃப் இன்சூரன்ஸ் நாங்க வந்துச்சு பாருங்க. இல்ல சார் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எழுத போறேன் சார், நான் ஸ்டார் ஹெல்த் எக்ஸாம் எழுத போறேன் சார் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆயிடுச்சு, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. நீ அடுத்தது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தயவு செஞ்சு ஒரு தடவை ஓபன் பண்ணி பாருங்க, மேல உங்க பேர். ஓகே, இங்கிலீஷ்லயே இருக்கட்டும், லாங்குவேஜை மாத்தாதீங்க. தமிழ் இருக்குது, கொஞ்சம் சிரமமா இருக்கும், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லிட்டேன். சரி, இப்ப இதை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரோவ்ல 3வது பட்டன், ஃபர்ஸ்ட் ரோவ்ல என்ன இருக்குது, நோட்ஸ் இருக்கு, மார்க் டெஸ்ட் இருக்கு, பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு தான் போகணும். அப்ப எக்ஸாமுக்கு முன்னால படிக்கிற மாதிரி சார். இப்ப இங்க பாருங்க, பிராக்டிஸ் டெஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் டு இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்தது என்னது, கிரிவன்ஸ் ரீட்ரெசல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு, ரெகுலேட்டரி சர்வீஸ். இதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எழுதிட்டான் பாருங்க. மேல இன்ட்ரோடக்ஷன் டு இன்சூரன்ஸ்ல 15 கொஸ்டின் இருக்குது, கஸ்டமர் சர்வீஸ்ல 16 இருக்குது, கிரிவன்ஸ் ரீட்ரெசல் மெக்கானிசத்துல 10 கொஸ்டின் இருக்குது. இவ்வளவுதான். அப்போ ஒண்ணு இல்லைங்க, 10 சப்ஜெக்ட் இருக்குதுங்க. இந்த 10 சப்ஜெக்டுக்குள்ள ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை, புரிஞ்சு படிக்கணும். சரி, இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த 12 சப்ஜெக்ட் 13 சப்ஜெக்ட் தான் இருக்கு. சரி, இப்ப நான் முன்னால வரும் பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் மாத்திரம். என்னடா எல்லாமே சொல்றேன்னு நினைக்காதீங்க, 2 பேர் இருக்கீங்க அதனால உங்களுக்கு சொல்றேன். லைஃப் இன்சூரன்ஸ்காரங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் டெஸ்ட் போனீங்கன்னா சிலதெல்லாம் பேசிக் தான் வரும். இன்ட்ரோடக்ஷன் டு இன்சூரன்ஸ், கஸ்டமர், கிரீவன்ஸ் ரீட்ரெசல், இப்ப இதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ், லீகல் பிரின்சிபல் எல்லாம் பாத்தீங்களா, இதே தாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு இன்னும் 2-3 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸி, அண்டர் ரைட்டிங் எல்லாம் இருக்கும். அதுலயும் குறைவுதாங்க, 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் தான். அப்ப லைஃப் இன்சூரன்ஸ்காரங்க என்ன பண்ணணும், இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகணும். சரி, இப்ப நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திக்கிறேன். இப்ப எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். சார் பிராக்டிஸ் டெஸ்ட்குள்ள போனா தான் உங்க சப்ஜெக்ட் இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ் டைம்ல, நைட் டைம் அல்லது மார்னிங் டைம் அல்லது நாளைக்கு நாளானைக்கெல்லாம் லீவு, தயவு செஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் ஃபுல்லா வரப்போற எக்ஸாம் அல்லது லைஃப் பூரா செய்ய போற பிசினஸ். அதனால தயவு செஞ்சு அசால்ட்டா மட்டும் இருக்க வேண்டாம். ஒரே நிமிஷம், நண்பர்கள் யாராவது லேட்டா வந்திருப்பாங்க, யாராவது வந்திருக்காங்களான்னு பாக்க இல்ல. ஓகே, குட். சரி, இப்போ பிராக்டிஸ் டெஸ்ட்குள்ள நான் வந்துட்டேன். நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ள பிராக்டிஸ்ல இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒன்னே தான், அதனால சில விஷயங்கள் ஒண்ணுதான். சரி, பிராக்டிஸ் எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போறேன்.
அது கொஸ்டின் நம்பர் 1 கேக்குது பாத்தீங்களா? which among the following is a regulator for the insurance industry in India? ரொம்ப தெளிவா கேக்குறான். இந்தியாவுல இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்றது யாருங்கிறான். இவ்வளவுதான் கொஸ்டின். இப்படிதான் இருக்கும் உங்க எக்ஸாம்லயும். இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. லைஃப் இன்சூரன்ஸும் இல்ல, ஜெனரல் இன்சூரன்ஸும் இல்ல, மேல குழப்பிட்டான் பாருங்க. ஐஆர்டிஏன்னு நமக்கு தெரியும். ஐஆர்டிஏனா இன்சூரன்ஸ் அத்தாரிட்டியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியான்னு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. நீங்க இப்போ வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஒரு டவுட் ஏவா தான் இருக்குன்னு டிக் பண்றீங்க பாருங்க, ரெட்டில் அடிக்கும். நோ, தப்பு. ஓஹோ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா, ஓகே, கத்துக்கிட்டாச்சு நான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போறேன். which among the following is a secondary burden? சார், ஒரு ஆபத்து வருதுன்னா ரெண்டாவது என்ன சார் வரும் அப்படிங்கிறான். இதுவும் அப்படிதான். பிசினஸ்ல இன்டரப்ட் ஆகுறது, கூட்ஸ் டேமேஜ் ஆகுறது. கூட்ஸ் டேமேஜ் ஆகுறது ஃபர்ஸ்ட் ரிஸ்க். செகண்ட் ரிஸ்க் செட்டிங் aside ரிசர்வ் as a provision of the மீட்டிங் பொட்டன்சியல். ஒண்ணு இல்லைங்க, எதிர்காலத்துல வச்சிருக்கிற அந்த செலவை எல்லாம் மீட் பண்றதுக்காக ஒரு செலவு வச்சிருந்தா அதெல்லாம் காலி ஆயிரும். இதைத்தான் அவன் சொல்றான். சோ இதெல்லாம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. புரிவிலினாலும் ஓரளவு தெரிஞ்சு. இதுலயும் அப்படிதான். நான் எடுத்துன பாருங்க, டக்குன்னு சொல்றேன், ஓ கரெக்ட். சோ இதே மாதிரிதான் நீங்க 15 கொஸ்டினையும் பார்த்துட்டு தப்பானா பரவாயில்ல, படிச்சு பார்த்துட்டு ஏதோ ஒன்று தோடுங்க, அதுவே சரியான பதில் சொல்லும், கத்துக்குங்க. இதே மாதிரி இந்த 15 சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, புரியும். சார், எதுவுமே படிச்சாதான் புரியும். மறுபடியும் சொல்றேன், லைஃப் டைம் வரப்போற எக்ஸாமுக்கு நீங்க செலவு பண்ற போறது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு 4 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எங்கேயும் வராது, நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்ப பிராக்டிஸ் டெஸ்ட் நான் முடிச்சா சார், எங்க சார் வருவேன்? மார்க் டெஸ்ட்டுக்கு வருவேன். பட்டன் 2. மார்க் டெஸ்ட்னா என்னன்னா, சார் நான் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு வந்துட்டேன். பிராக்டிஸ் டெஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணேன், பூரா படிச்சாச்சு சார். 12 சப்ஜெக்டும் படிச்சுட்டேன், 15 சப்ஜெக்டையும் படிச்சுட்டேன்னா நீங்க உங்களை நீங்களே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரையல் பார்க்கலாம் சார். எக்ஸாமே எழுதுற மாதிரி பார்க்கலாம் சார். அதுதான் இந்த மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் 1 சொல்லுது பாத்தீங்களா, எக்ஸாம் மாதிரியே. டோட்டல் கொஸ்டின் 50, டோட்டல் மார்க் 50, டியூரேஷன் 60 நிமிஷம் தான். ஸ்டார்ட் பண்றீங்களா? பாத்துடலாமா? டெஸ்ட் பண்ணலாமான்னு கேக்குது. ஓகே, டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேல பாருங்க, டைம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரம் ஒண்ணு அதுவே முடிஞ்சிடும். சரி, இங்க இதே மாதிரி ஒரிஜினல் எக்ஸாம் இப்படிதான் நடக்கும். மொபைல் நடக்காது, கம்ப்யூட்டர்ல நடக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாட் பெனிஃபிட் இஸ் given by government to promote health insurance? சார், ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பெனிஃபிட் கொடுக்குதுங்கிறா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் ஒத்த வார்த்தையில உங்களை ஏமாத்துவான். கேஷ் பெனிஃபிட் கொடுக்குது சார், பிரீமியம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சார், நோ கிளைம் போனஸ் கொடுக்குறாங்க சார். ஆமா சார், எல்லாமே கரெக்ட் தானே? இல்ல, கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கறது இல்ல. கவர்மெண்ட் என்ன கொடுக்குது? டாக்ஸ் பெனிஃபிட் தான் கொடுக்குது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சார் நோ கிளைம் போனஸ் வருது சார் அப்படின்னு இதை டிக் பண்ணிட்டேன். அடே, கிரீன் வந்துருச்சு, சூப்பர். ஆனா இங்க பாருங்க, ஒரு டவுட் வருது, டாக்ஸ் பெனிஃபிட்டா இருக்குமோ? அதை டிக் பண்றேன், அதுவும் கிரீனா தான் காமிக்குது. சார், இது எக்ஸாம், இங்க ரெட் கோடு வராது. நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணிரும், அதையே எடுத்துக்கும். சரி, இப்ப நானு டின்னு சொல்லி எடுத்துறேன். சரி, அடுத்தது காம்பி ப்ராடக்ட் மீன்ஸ். சார், காம்பினேஷன் என்ன சார்? காம்பினேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஹெல்த் கவர் ஃபார் போத் டிஃபரெண்ட் இன்சூரர். சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது சார், அதான் சார் காம்பினேஷன் அப்படிங்கிற. அப்படியா? ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் லைஃப், இது என்ன சொல்றேன், எனக்கு புரியுது. ஓகே, இதாத்தான் இருக்கும் அப்படின்னு இதையும் டிக் பண்ணிட்டேன். சரி, இப்படியே நீங்க 50ஐயும் அட்டன் பண்ணிட்டு கடைசியில, சார் இப்ப நான் வேகமா போறேன், இப்படி அட்டன் பண்ணக்கூடாது, படிச்சு படிச்சு ஒவ்வொரு கொஸ்டினா பாருங்க. வந்துட்டு மேல சப்மிட் பட்டன் இருக்கா, சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா, சார் சப்மிட் பண்றீங்களா, டெஸ்ட் முடிச்சுக்கிறீங்களான்னு கேக்குது. எஸ் அப்படின்னா, ஆஹா, ரிசல்ட் போடுதுப்பா. இப்படித்தான் ரிசல்ட் வரும். டோட்டல் கொஸ்டின் 50, நான் அட்டன் பண்ணது 3, நாட் அட்டம் 47. நீ அட்டன் பண்ணவே இல்லை. நீ அட்டன் பண்ண 3ல 2 கரெக்ட், 2 தப்பு, 4 மார்க் ஃபெயில். சார், இந்த இடத்துல 35 வரணும். சரி, இதுக்கு நான் ட்ரையல் தானே பாக்குறேன். சரி சார், நான் என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னு போய் பார்க்கலாமா? கீழே வாங்க, ரிவ்யூ ஆன்சர். சார், இதுதான் பக்காவானது. இதை மட்டும் அழகா பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க, இது இப்ப ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிறேன், ஆன்சர் இல்ல. செலக்ட் எல்லாம் நீங்க பண்ண முடியாது. வாட் பெனிஃபிட் இஸ் given to government promote? ஆமா, கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, டாக்ஸ் பெனிஃபிட். பரவாயில்லையே, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் ரூ, அதுவும் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 3வது நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, அதுவே சொல்லுது. ஒருவேளை நீங்க வேற செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை ரெட் போர்டு காமிக்க, அப்ப நீ இதை செலக்ட் பண்ணிருக்கேன்,
ஆனா சரியான இன்சூரன்ஸ் அதாவது என்ன பதிலுங்கிறது இங்க உங்களுக்கு சொல்லும். அப்போ இத நீங்க இப்படியே அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க பண்ணது தப்பு எது சரி எதுங்கிறத அவரே சொல்லிடுவார். அப்ப இப்படி படிக்கிறது ஒரு விதத்துல ரொம்ப 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 பாருங்க, இந்த இடத்துல நாம ஏதோ தப்பா செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறோம். அவன் என்ன சொல்றான், நீ செலக்ட் பண்றது டி தப்பு, ஆனா சரியான வார்த்தை எது இவிட பீங்கு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா மனசுல பதிஞ்சிரும். சார் இந்த எக்ஸாம் ஆப்பை ஒரு இதுல பாருங்க மார்க் டெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு 13 டெஸ்ட் 14 டெஸ்ட் இருக்கு சார். ஸ்பீடா அட்டன் பண்றவங்களுக்கு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். தயவு செஞ்சு சொல்றேன், எக்ஸாம் போற வரைக்கும் ஒரு 4-5 தடவை எல்லா டெஸ்டையும் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க 100% பாஸ் ஆயிடலாம். நீங்க பாஸ் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது.